ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாகவும் முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னாவே நாம் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் குடை. இந்த குடையை பற்றின முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த குடையில் பார்த்திங்கன்னா, இந்த குடை பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெல்ட் மாதிரி ஒரு கயிறு ஒன்று வச்சுருப்பாங்க. குடை பிரியாமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்கிற பெல்ட் சப்போஸ் டேமேஜ் ஆகியிருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஹேர் பேண்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டு நம்ம குடை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது குடை பிரியாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடை ரொம்ப பழசாக இருக்குது அல்லது குடை டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குடை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெயில் காலங்களில் குடை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய சாக்ஸில் இந்த குடையை இந்த மாதிரி எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் அழுக்கு படியாது. அதே மாதிரி குடை கருத்து போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஷெல்ஃப் இல்லை அல்லது துணிகள் மடித்து வைக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லை, பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது பில்லோ கவர். அதாவது நம்ம வீட்டில் நிறைய பில்லோ கவர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம புதுசாக வாங்கும்போது பழைய பில்லோ கவர்லாம் அப்படியே தான் கிடக்கும். இப்போ நாம் இந்த தலையணை உரையில் இந்த ஹேங்கர் இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு பக்காவாக ஒரு பை மாதிரியே இருக்கும். இதில் பாருங்கள், எவ்வளோ பொருள் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை நாம் பெட்ரூமில் மாட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா டெய்லி நாம் யூஸ் பண்ணுறக்கூடிய துணிகள், நைட்டி, பெட்ஷீட்ஸ் அல்லது டவல், இந்த மாதிரி பொருட்களை நம்ம இதில் டெய்லி எடுத்து வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணிகளை நம்ம ஷெல்ஃபில் மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுக்கும்போது மற்ற துணிகளும் கலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு பை ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற துணிகளை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதை கிச்சனில் கூட ஹேங் பண்ணி விடலாங்க. கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அல்லது நம்ம குழந்தைகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் இதையெல்லாம் கூட நாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். அதனால் நமக்கு இடம் நல்லா சேவ் ஆகும். இதுக்காக நம்ம கடையில் போய் எந்த பையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் கையில் எடுத்துருக்கிறது என்னென்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் இந்த பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா டீப்பா. அதாவது டீஃபாவோ இல்லை டேபிளோ சோஃபாவோ எதுக்கு வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டீஃபா ரொம்ப பழசுங்க. அதாவது ஒரு 10 years பேக் வாங்கினது தான். இப்போ நான் இதை ஹாலில் எடுத்து போடும்போது இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கரைகள் அங்கங்கே படிஞ்சிருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில், சோஃபாலேருந்து கூட காலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கீழே படிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக தடுக்கிறதுக்குள்ள வழிகள் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டீஃபா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புஷ் மட்டும்தான் இருக்குது அதோட காலில். மற்ற காலில் புஷ் இல்லாதால கீச்சு சவுண்டும் வந்திருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கீழே படிஞ்சிருக்குது. இதுக்காக நம்ம எடுத்துருக்குது அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இந்த பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உட்காந்துருக்கும் பாருங்கள். கரெக்டாக அதோட கால் அளவுக்கு நாம் இந்த ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபாயில் பேப்பரை அந்த காலில் இந்த மாதிரி வச்சுட்டு அமுக்கணும் அப்படின்னா அது தானாகவே அமுங்கிடும் பாருங்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தரையில் நமக்கு கீச்சு சத்தம் வராமல் இருக்கும். அந்த காலில் இருக்கிற அழுக்கு எதுவுமே தரையில் படியாமல் இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில், டீஃபா, சோஃபா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம டீஃபாலேருந்து சத்தம் எதுவுமே வராது. நாம் அங்கே இங்கே நகர்த்தும் போது அதில் இருக்கிற அழுக்கு எதுவுமே கீழே படியாது. பேப்பர் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா எப்போவுமே அது கீழே வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கால்கள்லையுமே நான் இதை போட்டு விட்டேன். 2 கால்களில் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 4 கால்களிலையுமே நான் போட்டு விட்டாச்சு. இந்த டீஃபாவை நம்ம கையில் தூக்கும்போது அந்த பேப்பர் கீழே விழுந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீஃபாவை மேலே தூக்கும்போது கூட அந்த பேப்பர் கீழே விழலை பாருங்கள். கூடவே நம்ம ரப்பர் பேண்டும் போட்டிருக்கிறதால அது கீழே விழவே விழாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலில் இருக்கிற அழுகுகள் எதுவுமே கீழே வராமல் நம்ம தரை எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருந்த ஒரு பழைய பிளேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிளேட் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது என்கிட்ட கொஞ்சம் முத்துக்கள் இருக்கிறது. இதையுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த முத்துக்களையும் நான் இதில் போட்டு வச்சுட்டேன்.
இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் நம்மக்கிட்ட கிச்சனில் இருக்கிற பொருட்களை நாம் இதில் வச்சு விட்டுக்கலாம். நான் வந்து இதில் 4 பொருள் இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கிறேன். இதனால் நமக்கு தகுந்த மாதிரி இது சுத்தம் பாருங்கள். இதே மாதிரி பெரிய பிளேட்டில் நம்ம வச்சு நிறைய பொருள் வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் பின்னாடி இருக்கிற பொருட்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சுற்றி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம பொருளை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு தேவையில்லாத பேர்ல் தான் போட்டு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தேவைப்படாத பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நமக்கு இதை நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பொருட்களை எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்தில் நம்ம பொருள் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இன்னர் வியர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நாம் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி தான் போடுவோம். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம் இதை அதிக நாள் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆகி நமக்கு ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்னர் வியரில் அந்த ரோப் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த பகுதியை நாம் இந்த மாதிரி எடுத்து நாம் ஒரு சின்ன தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும். நிறைய இன்னர் வியர்ஸ் நாம் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம். நம்மளால் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நாம் இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன தையல் தான் 2 இடத்துல நாம் இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம வந்து திரும்பவும் இதை எப்போவுமே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதோட ரோப் தான். இந்த ரோப்புமே வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நாம் அதை எவ்வளவு தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம் இதை மட்டும் தைச்சி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நமக்கு தக்க சமயத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தையல் தான், ஒரு அரை இன்ச்சுக்கு தான் இருக்கும். இதை மட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆப்பிள். இந்த ஆப்பிள் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்கூலில் போகிற குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஆப்பிள் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்ச பாதி ஆப்பிளோட தோல் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஆப்பிளோட தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாம் ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுக்கும் போது அவங்க வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தேன் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து அதில் மேலே நம்ம நல்லா கோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக சுகர் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சீனி தண்ணியை நல்லா காய்ச்சிட்டு அதை நாம் இந்த ஆப்பிள் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நாம் கொஞ்சம் ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். மிச்ச பாதியை வந்துட்டு நாம் அப்படியே வச்சுருப்போம். அந்த மாதிரி பாதியாக வச்சுருக்கிற ஆப்பிளில் கூட நாம் இந்த மாதிரி தடவி வச்சுட்டோம் அப்படின்னா ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.